உப்பலகுண்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். என்னடா ரோடு இதுங்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு சிலர் அட்வென்ச்சர்னு கூட நினைக்கலாம். மட்டமான டயரு இல்லைனா தேஞ்சு போன டயரோட வந்தீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு போக முடியாது. இங்கேயே காட்டுக்குள்ளே மாட்டிக்க வேண்டியதான். ஏன்னா கல் குண்டு அந்த மாதிரி தான் கிடக்குது. மேபி எதுக்கும் கார்லையெல்லாம் வரீங்கன்னா ஸ்பேர் ஒரு டயர் எடுத்துக்கங்க, சேஃப்டிக்காக சொல்கிறேன். ஏன்னா கண்ணுக்கு எட்ட தூரம் மட்டும் மெக்கானிக் ஷாப்பையும் பார்க்க முடியாது, ஆலையும் பார்க்க முடியாது. பிரேக் பார்த்தீங்கன்னா இறக்கம் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் விவசாயம் பண்ணுற இடம் மாதிரியே இருக்கு. போவேன் அதே போயிடும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்கிங் வந்துட்டோம். அதாவது குறிப்பிட்ட கிலோமீட்டர் சொன்னோன்னா பார்க்கிங்கில் வந்து வண்டியை போட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பலகுண்டோட பார்க்கிங்க்கு வந்துட்டு பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து தான் வந்து போகணும். சரிங்களா, இங்கேருந்து நடந்து தான் போகணும். பார்த்திங்கன்னா இங்கேயே அழகழகான குரங்கு குட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒரு ஃப்ரீயான ஒரு பிளேஸ், நல்ல ஒரு அமைதியான ஒரு பிளேஸ் வந்து பார்க்க முடியுது. நம்மளோட பார்க்கிங்கில் வந்து நம்ம வண்டியை பார்த்துக்க சொல்லி கொடுக்க போகிறது வந்து இவரை நம்பி தான் கொடுத்துட்டு போகிறோம். நாங்கள் திரும்பி வர மட்டும் எங்களோட வண்டியை வந்து பார்க்கிங்கில் பத்திரமா பார்த்துக்குங்க. ஓகேயா? எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு அங்கெல்லாம் ஃபீஸ் கட்டிட்டீங்க, எங்களுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி வண்டியில் வந்து ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. இவர் வந்து அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கட்டிட்டோம், ஃபாரஸ்ட்டோட சொந்தக்காரருக்கு நம்ம கொடுத்தாகணும். மேலே அழகாக உட்காந்து விளையாண்டுட்டு இருக்குது.